எல்லோருக்கும் வணக்கம். பொது அந்த இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம். பொதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா இருக்காங்க, வேற யார் இருக்கா, அம்மா இருக்காங்க, அப்படித்தானே. அடுத்தது தம்பி இருக்காப்புல, அடுத்தது தங்கை இருக்கிறாப்புல. ஸோ ஊரில் மக்கள் இருக்கிறாங்களா. புத்தகம் இருக்கு. அடுத்தது எல்லார் வீட்டில் என்ன இருக்கும், மரம் இருக்கு, அப்படிதானே. மரம், செடி இருக்கா இல்லையா. நாய், நிறைய வீடுகளில் நாய் வச்சிருப்பீங்க. இப்போ இந்த அப்பா அம்மா தம்பி தங்கை மக்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுத்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு இருக்கிறவங்க, சரியா. என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இவங்களுக்கு என்ன செய்ய தெரியும், அறிந்து ஆராய்ந்து பார்க்க தெரியும். அதனால இவங்களை நம்ம என்ன சொல்றோம், இவங்களுக்கு எத்தனை அறிவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 அறிவு இருக்கு. எத்தனை அறிவு இருக்கு, 6 அறிவு இவங்களுக்குலாம் இருக்குது. ஸோ ஒழுக்கம் இவங்களுக்கு இருக்கு அட்டுமா. ஆனால் இந்த விசிறிக்கு உயிர் இருக்கா, கிடையாது. புத்தகத்துக்கு உயிர் இருக்கா, கிடையாது. இந்த மரம் உயிர் இருக்கு, ஆனால் இது 6 அறிவு கிடையாது, சரியா. செடியும் அதே மாதிரி தான், உயிர் இருக்கு ஆனால் 6 அறிவு கிடையாது. நாய்க்கும் உயிர் இருக்கு, ஆனால் நாய்க்கும் 6 அறிவு கிடையாது, 5 அறிவு தான் இருக்குது. இப்படி உயிர் உள்ள அந்த 6 அறிவு இல்லாத இதை நம்ம என்ன சொல்றோம்னா அஃறிணைன்னு சொல்றோம். என்ன சொல்றோம் நம்ம இதை அஃறிணை அப்படின்னு சொல்றோம், சரியா. அப்போ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அஃறிணை சொல்றோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம உயர்திணைன்னு சொல்றோம். இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், உயர்திணை. ஏன்னா உயர்திணையில உள்ளவங்களுக்கு 6 அறிவு இருக்கும். அதுக்கடுத்தது ஒழுக்கம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்குது. இதுல ஒழுக்கமே என்னது கிடையாது, சரியா. எத்தனை வகைப்படும், திணை 2 வகைப்படும். இதெல்லாம் ஒன்று உயர்திணை, இன்னொன்று அஃறிணை. உயர்திணைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அறிவு உள்ள ஒழுக்கம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் யாரு, உயர்திணை. ஒழுக்கம் உடையவர்கள், சரியா. ஒழுக்கம் இருக்கணும், 6 அறிவு இருக்கணும், அவங்க தான் யாரு, உயர்திணை. அப்போ நம்ம வீட்டில் அப்பா அது என்ன, அவங்க என்னது, உயர்திணை. அம்மா என்னது, உயர்திணை. தம்பி உயர்திணை, சரியா. இந்த அப்பா அண்ணன் பாட்டி மக்கள் மாணவர்கள் இவங்க எல்லாமே பகுத்து அறிந்து பார்க்கக்கூடிய 6 அறிவு உடையவங்க, சரியா. அப்ப இவங்க எல்லாருமே என்னதான் நமக்கு உயர்திணை தான். இவங்க எல்லாருமே நமக்கு என்னது, உயர்திணை, சரியா. இப்ப பாருங்க, இது எல்லாம் நம்ம அஃறிணைன்னு சொல்றோம். ஏன்னா மாடுக்கு உயிர் இருக்கு, ஆனா ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அந்த 6 அறிவு கிடையாது, சரியா. இப்ப மாடுக்கு என்ன செய்யணும் எதுவுமே தெரியாது. இப்போ நம்ம ஒரு ரெஸ்ட் ரூம் போறா இருந்தால் அதுக்கு குறிப்பிட்ட பிளேஸ்ல போறோம். ஆனா மாடு அந்த குறிப்பிட்ட பிளேஸ்ல போகுமா, போகாது. அது எங்கனாலும் போகக்கூடியது. அப்போ இதுக்கு ஒழுக்கம் என்பது கிடையாது. அப்படி ஒழுக்கம் இல்லாதது தான் என்னது, அஃறிணைன்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த மாடு, கல், புத்தகம், மரம், பை, பாம்பு, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், அஃறிணை பொருட்கள்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம என்னது, அஃறிணை, சரியா. இந்த அஃறிணையை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இதை நம்ம அள் கூட்டல் திணைன்னு பிரிக்கணும். இதை எப்படி பிரிக்கணும், அள் கூட்டல் திணைன்னு பிரிக்கணும். அள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாத. அள்னா என்ன அர்த்தம், அல்லாத. என்னது அல்லாத, உயர்வு அல்லாத, அதாவது ஒழுக்கம் அல்லாத திணை, சரியா. ஒழுக்கம் அல்லாத திணை. அதனால இது அள்ளுனா அல்லாதன்னு அர்த்தம்.